நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த செப்டம்பர் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருக்கின்றது என்பதை பொறுத்து தனித்தனியாக துல்லியமாக உங்களுக்கு நான் செப்டம்பர் மாத பலன்களை கூறப்போகின்றேன். வாருங்கள் பார்க்கலாம். இல்லம் தேடி வருபவரை நன்றாக உபசரிக்கும் தனுசு ராசி நேயர்களே, செப்டம்பர் மாத கிரக நிலைமைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் ருண ரோக ஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கின்றார். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற குரு 6ல் சஞ்சரிக்கும் பொழுது திடீரென நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். சுப விரயங்களும் அதிகரிக்கும். சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். மனக்குழப்பம் அதிகரிக்கும். இருப்பினும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட்டு தடைகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். கும்பம் ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கின்றார். இந்த பகை கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல. அரசியல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சோதனை காலமாகும். வீண் பழிகளும் வழக்குகளும் வீடு தேடி வரலாம். குடும்பத்திலும் உறவினர் பகை அதிகரிக்கும். பாக பிரிவினைக்காக எடுத்த முயற்சி பலன் தராமல் போகலாம். தேக நலனில் கவனம் தேவை. ஒவ்வாமை நோய்க்கு ஆட்பட நேரிடும். அலைச்சலை குறைத்து ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவதன் மூலம் உடல் நலத்தை சீராக வைத்துக் கொள்ளலாம். சனிக்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கும் சூரியனுக்குரிய சிறப்பு தலங்களுக்கும் யோக பலன்கள் பெற்ற நாளில் சென்று வழிபட்டு வந்தால் நல்லது நடக்கும். அடுத்து கன்னிராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகின்றார். உங்கள் ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகம் ஆவார். எனவே அவர் நீச்சம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான். உத்தியோகத்தில் திடீர் மாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வாங்க. வீடு வாகனம் வாங்க கடன் உதவி கேட்டு விண்ணப்பித்து இருந்தால் அது கிடைக்கக்கூடும். புதிய வேலைக்கு முயற்சித்து இருந்தவர்களுக்கு அது கைகூடும். ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு. பழைய நகைகளை கொடுத்து விட்டு புதிய நகைகளை வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க. என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று மகிழ்ச்சியை கொடுக்கும். அடுத்து மிதுனம் ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வருவது யோகமான நேரம்தான். படித்து முடித்த பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு வேலையும் கிடைக்கும். திருமண முயற்சியும் கைகூடுங்க. தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட்டு சாதனை நிகழ்த்தும் நேரம் இது. உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை சிறப்பாக முடித்து கொடுத்து பாராட்டுகளை பெறுவீங்க. இந்த காலத்தில் பயணங்கள் அதிகரிக்கும். தொழில் நிமித்தமாக காலை ஒரு ஊரிலும் மதியம் ஒரு ஊரிலும் மாலை ஒரு ஊரிலும் பயணிக்கும் சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதிகார வர்க்கத்தினரின் நட்பால் நன்மைகள் அடைவீங்க. அடுத்து சிம்மம் ராசிக்கு புதன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வரும்பொழுது 9க்கு அதிபதி சூரியனோடு இணைவதால் தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகின்றது. எனவே பொது வாழ்வில் புகழ் கூடும். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். எதிர்பார்த்த இலக்கை அடைய நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். தந்தை வழி ஆதரவுகள் உண்டு. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் படிப்படியாக நிறைவேறும். வரன்கள் வாசல் தேடி வரும் நேரம் இது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு அதை விரிவு செய்யும் முயற்சியில் ஆர்வம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து ஆதரவு திருப்தியை தரும். கலைஞர்களுக்கு சாதகமான நேரம் இது. மாணவ மாணவிகளுக்கு பெற்றோரின் ஆதரவு உண்டு. பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். அடுத்து நட்சத்திர ரீதியான பலன்களை பார்க்கலாங்க. பிறருக்கு நல்வழி காட்டும் மனம் கொண்ட மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிறக்கும் செப்டம்பர் மாதம் அதிர்ஷ்டமான மாதம். பாக்கியஸ்தானத்திற்கு சூரியன் பெயர்ச்சியாகி ஆட்சி பெறுவதால் கடந்த மாத நெருக்கடிகள் காணாமல் போகும். பெரியோரின் ஆதரவும் தெய்வ அனுகூலமும் உண்டாகும். கேது கேந்திர பலம் பெற்று ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதுடன் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகளும் வரும். தன குடும்பஸ்தானத்திற்கு குருவின் 9ஆம் பார்வை உண்டாவதால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும்.
உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக முடியும். உடலை வாட்டிக்கொண்டிருக்கும் நோய்கள் விலகும். நம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதிய சொத்துக்களும் சேரும். மாணவர்கள் படிப்பில் முழுமையான கவனம் செலுத்துவது நல்லது. சிவபெருமானை எண்ணி வழிபட நன்மைகள் உண்டாகும். உலக அறிவும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பெற்று வாழ்ந்து வரும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிறக்கும் செப்டம்பர் மாதம் யோகமான மாதம். நட்சத்திரநாதன் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். 6ஆம் இடத்தில் உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் குருவுடன் இணைந்து குருமங்கள யோகம் உண்டாகி உங்கள் நிலையில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாகும். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும். போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள். உடல் நிலைமையில் ஏற்பட்ட பாதிப்புகளும் குறையும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக முடியும். குடும்பத்தில் சுப செயல்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் தோன்றும். குருவின் பார்வைகள் தொடர்ந்து உங்கள் நிலையை பாதுகாக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையை உண்டாக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையை அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணவரவை வழங்கும். செய்து வரும் தொழில் லாபத்தை ஏற்படுத்தும். பார்த்து வரும் உத்தியோகத்தில் விரும்பிய மாற்றங்கள் உண்டாகும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். விவசாயிகள் நிலையில் முன்னேற்றங்கள் உண்டாகும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கான பரிகாரம் ஹைகிரீவரை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும். புத்தி சாதுரியமும் கொண்டு வாழ்ந்து வரும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிறக்கும் செப்டம்பர் மாதம் நன்மைகள் நிறைந்த மாதமாக முடியும். சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் கடந்த மாதத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். திறமை வெளிப்படும். எதிர்பார்ப்புடன் மேற்கொள்ளும் வேலைகளில் லாபம் உண்டாகும். விஐபிகள் தொடர்பும் தெய்வ அருளும் உங்கள் நிலைமையை உயர்த்தும். செவ்வாயும் சுக்கிரனும் உங்கள் நிலைமையில் உயர்வை ஏற்படுத்தும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் பலம் இழந்து பின்வாங்குவாங்க. வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் விலகிச் செல்வாங்க. வழக்கு விவகாரம் சாதகமாக முடியும். ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். தைரியமும் துணிச்சலும் உண்டாகி நினைத்ததை சாதிப்பீங்க. உங்கள் ராசிநாதன் குருவின் பார்வைகளால் தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்றவற்றில் முன்னேற்றம் ஏற்படும். ஒரு சிலர் புதிய சொத்து, வாகனம் என்று வாங்குவீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை உண்டாகும். எத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் வரும். விவசாயிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தோன்றும். உங்களுக்கான பரிகாரம் சூரிய நமஸ்காரம் செய்வதால் சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.